ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், இன்விசிடிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட், மின்ட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 1.49% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.76% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 8,718.30 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 11,756.25 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே ஹாலிடே. இது ஓல்டு டேட்டா தாங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே. தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு ஹாலிடே விட்டுருக்காங்க. தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லிட்டு ஹாலிடே. சரி, நம்ம மார்க்கெட்டில் நேற்றுக்கு என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்க்கலாம். இமாமி ரியாலிட்டி ஷேர் வந்து 5% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. 4,500 crore பெங்கால்லையும், 5,500 crore உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஒடிஷா அண்ட் தமிழ்நாடுலேயும் அவங்க ஆர்டர் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இமாமி நேற்றுக்கு 5% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. சொனாட்டா சாஃப்ட்வேர் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு மல்டி மில்லியன் மாடர்னைசேஷன் டீல் ஆஸ்திரேலியாவில் கிடச்சிருக்கு. அதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்ஐசியும் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க 50% ஸ்டேக் இன் மணிப்பால் சிக்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதனால் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நுவாமா விப்ரோவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹோல்லேருந்து பை ரேட்டிங்க்கு டார்கெட் ப்ரைஸை 700 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 520லேருந்து. என்பிசிசியும் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 916 crore ஆர்டர். அதனால் நேற்றுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடி இண்டெக்ஸ் நேற்றுக்கு 2% டவுன் ஆகிருக்கு. எதனாலனா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அதனால் அடுத்த ரேட் கட் வந்து இன்னும் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஐடி இண்டெக்ஸ் வந்து 2% நேற்றுக்கு டவுனில் இருந்தது. ஓலோ எலக்ட்ரிக் 5 டேஸில் மட்டும் 35% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு மட்டும் நியர் டு 7% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அசோகா பில்கானும் ஸ்டாக் ரைஸ் ஆகிருக்கு 3%. அவங்களுக்கு ஒரு 193 crore ஆர்டர் கிடச்சிருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாரி உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட பேட் லோனை சேல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க 270 crore. அதனால் அது 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸும் 6% ட்ராப் ஆகிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டார்கெட் ப்ரைஸை 4,550லேருந்து 6,300 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்பிசிசியும் நேற்றுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க ஹட்கோட எம்ஓயு போட்டிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம் 600 crore ப்ராஜெக்ட்க்கு. ஸோ அதனால் நேற்றுக்கு 5% என்பிசிசி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கேஎஸ்சி இன்டர்நேஷ்னல் 52 வீக் ஹையை நேற்றுக்கு டச் பண்ணியிருக்கு. 1,094.95 ஓப்பனிங் ட்ரேட்லேயே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம் பவர் கிரிட் கார்பரேஷன்லேருந்து. அதனால நேற்றுக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 1,055 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇஎம்எல் ஷேரும் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதனால் நேற்றுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி நேற்றுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ முந்தா நேற்று தாங்க லிஸ்ட் ஆச்சு. ஸோ முந்தா நேற்று 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக 16 to 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லிஸ்ட் ஆனதுலேருந்து 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஐபிஓ. ஒனான்சா கன்சியூமர் 10% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு டியூ டு ஹை வால்யூம்னால. அதானி ஸ்டாக்கும் நேற்றுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி ஸ்டாக்ஸ் மீன்ஸ் நான் ஓவராலாக எல்லா அதானி ஸ்டாக்ஸோட ஆவரேஜ் சேர்த்து சொல்கிறேன். 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா கௌதம் அதானி அண்ட் சாகர் அதானி வந்து நேம் வந்து பிரைபரி கேஸில் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதுனால நேற்றுக்கு அதானி ஸ்டாக்ஸ்லாம் ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸும் நேற்றுக்கு 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா அவங்க QIP லான்ச் எஸ்டர்டேயோட முடிஞ்சிருக்கு. அதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேடிஎம் ஷேரும் 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ் வந்து டபுள் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1000 சொல்லிட்டு. ஸோ 100% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா C2C அட்வான்ஸ்டு சிஸ்டம் ஐபிஓ வந்து 3.72 lakh அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் லிஸ்டிங்கை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் லிஸ்ட் ஆகலை, லிஸ்டிங்கை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. செபி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் போட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் C2C அட்வான்ஸ் சிஸ்டம் ஐபிஓலேருந்து 3.72 lakh அப்ளிகேஷன் திரும்ப பெற்றிருக்காங்க.
பிசி ஜுவல்லர்ஸ் டிசம்பர் 16 ரெக்கார்ட் டேட்டா சொல்லியிருக்காங்க 1:10 ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு. போரோசில் ரெனியூபிள் மெல்வியான் மோசா சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக இவங்க எங்கே இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரிசன், ஜெனிகா அண்ட் சைன்ஜென்டா அதில் எல்லாம் இருந்திருக்காங்க. பெப்சிகோ, ஆர்இஎல்லாம் இருந்திருக்காங்க. இப்போ வந்து போரோசில் ரெனியூபிள்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சிஇஓவா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆர்ம் அக்வயர் பண்ணியிருக்காங்க 21% ஸ்டேக்கு. எதுலன்னா யூஎஸ் பேஸ்ட் வேவ்டெக் ஹீலியமில் $12 மில்லியன் அக்வயர் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை வந்து அல்டர்னேட்டிவ் ட்ரேடிங் வென்யூஸை ஆக்ட் பண்ண சொல்லி செபி வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ இது எஃபெக்டிவ் வருதுன்னா எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1, 2025 இது அமலுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் வீக்லி கான்ட்ராக்ட் ஆஃப் சென்சஸை வில் எக்ஸ்பயர் ஆன் டியூஸ்டே ஆஃப் ஃப்ரம் எவ்ரி வீக் ஆஃப் ஃப்ரைடேலேருந்து டியூஸ்டேக்கு மாற்றுறாங்க சென்செக்ஸை. ஜொமேட்டோ அவங்க QIPயை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 8,500 crore லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம 2 நாளாக பார்த்துட்டு இருந்தோம். அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டேயோட முடிஞ்சிருக்கு. ஸோ அலோகேஷன் ஆஃப் 33.64 crore ஈக்விட்டி ஷேர்ஸை என்ன ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 252.62 per ஷேர்னு 5% டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. பர்ச்சேஸ் ஆர்டர் RBI கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ரேம்ஸ்க்கான ஒரு ஆர்டர், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரேம்ஸ் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 32.44 crore. ஜேம்ஸ் வாரன்டி பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டை யாரோட சைன் பண்ணியிருக்காங்கன்னா ராஜா அலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் LLPயோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து சேல் பண்ணுறாங்க. ராஜா அலிட்டி டீ எஸ்டேட் ஃபார் 19 crore சேல் பண்ணுறாங்க ஜேம்ஸ் வாரன்டிக்கு பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் மூலமாக. HGS அதாவது ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் ஆஃப் கேரண்டி CAD 40 million ஃப்ரம் ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் டு மெட்ரோலிக்ஸ்க்கு அப்ரூவல் கேரண்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கனடியன் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன். ஸோ இது மூலமாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் ஆஃப் டிஜிட்டல் சர்வீஸ் அண்ட் பேக் ஆஃபீஸ் சர்வீஸ் பை HGS கனடா மூலமாக இவங்களுக்கு மெட்ரோலிக்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் த HGS. ஸோ HGS கனடா வந்து மெட்ரோலிக்ஸ்க்கு இந்த கான்ட்ராக்ட் டிஜிட்டல் சர்வீஸ் கான்ட்ராக்ட் பேக் ஆஃபீஸ் சர்வீஸ்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த HGS கனடான்றது ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் HGS. சிந்து வேலி டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு 38 crore கான்ட்ராக்ட் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன் மகாராஷ்டிராலையும். இன்னொரு சப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 125 crore சப் கான்ட்ராக்ட் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா குஜராத்லேருந்து கிடச்சிருக்கு. PCBL செகண்ட் அண்ட் ஃபைனல் ஃபேஸை கமிஷன் பண்ணியிருக்காங்க. 20,000 MTPAவும் அண்ட் 40,000 MTPAவும் கெமிக்கல் கெப்பாசிட்டி உள்ள பிளான்ட் இன் முந்த்ரா குஜராத்தில் கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி இருந்ததோட கம்பைண்டாக எல்லாத்தையும் ஓவராலாக பார்த்தோன்னா 7,90,000 MTPAவாக இருக்குது PCBL கிட்ட. PVP வென்ச்சூர்ஸ் போர்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அக்வசேஷன் 52% ஸ்டேக்கை அக்வசேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்காங்க பயோ ஹைஜீனியா குளோபல் கிட்டேருந்து. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் கேர் வென்ச்சர் இன் சென்னை. ஸோ இது மூலமாக PVP வென்ச்சர்ஸ் வந்து ஹெல்த் கேர் செக்டரில் என்டர் ஆகிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா ரைஸ் பண்ணியிருக்காங்க 3,500 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க. எது மூலமானா 7.41% ஆஃப் பேசல் 3 கம்ப்ளைண்ட் டயர் 2 பாண்ட் சீரியஸ் 27 மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க 3,500 crore. ப்ரைஸ் பேண்ட் ஃபார் BSE ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ்க்கு 10% ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் பேண்டை. ஸோ அது இன்னிலேருந்து November 29 இன்னிலேருந்து அமலுக்கு வருது. ஸோ அது ஒரு லிஸ்ட்டு பெருசாக போகுங்க. எதுக்கெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க 10% பார்த்தீங்கன்னா JSW, கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜொமேட்டோ, FMCG, காமர்ஸ், Oil India, 197 Communication, PB Fintech, AGL1, APL, Apollo Tubes, Adani Gas, Bank of India, CAMS, CSC, CG Power, Industrial Solutions, CN Delivery, Avenue Supermarket, HFCL, HUDCO, Indian Bank, IRB Infrastructure, IRFC, Zindal Stainless, KI Industries, KPID Technologies, Max Healthcare, NCC, PC, Geo Financial, Life Insurance Corporation of India, Macrotech Developers, Poonawalla Fincorp, Prestige Estates, SJVN,
Sona, BLW Precision, Supreme Industries, Tata Elxsi Tube Investment of India, Varun Beverages, Yes Bank, Union Bank of India, Pix Transmissions, VTM, Indo Cotspin, the Indian Wood Products Company and White Organic Steel எல்லாமே 10% ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னையிலேருந்து அமலுக்கு வருது. ப்ரைஸ் பேண்ட் 10% ரிவைஸ் பண்ணது. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.